இந்த வீடியோவில் ஒரு 4 இப்போ நடந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு மொத்தமாக சொல்ல போகிறேன். ஒன்று, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான ஒரு முக்கியமான உண்மை இப்போ வெளியே கொண்டு வரப்பட்டிருக்குது. ரெண்டாவது, இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தரும் அவருடைய மனைவியும் நேற்றிரவு சிஐடியினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைதுக்கான காரணம் என்ன? மூன்றாவது, இலங்கையினுடைய சுங்கத் திணைக்களம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான இன்னொரு முக்கியமான உண்மையும் ஜனாதிபதியால் வெளிக்கொண்டப்பட்டிருக்குது. நாலாவது, கடைசி, இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடக்க போகிற ஒரு அபிவிருத்தி தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இந்த 4 விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் முழுமையாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதலிருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அதே நேரத்தை பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது தான் புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிக்கிட்டு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் ப்ரிஃபர் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. முதலாவது விஷயம், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் யார் யாருன்னு சொன்னால், ஒன்று மஹிந்த ராஜபக்ச, ரெண்டாவது சந்திரிகா குமாரதுங்க, மூன்றாவது மைத்ரிபால சிறிசேன. இவர்கள் 3 பேருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இல்லங்களுக்கான வாடகை, அதாவது இவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் என்றபடியா அவர்களுக்கான உத்தியோகபூர்வமான இல்லங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்குது. அந்த இல்லங்களுக்கான அந்த வீடுகளுக்கான வாடகை இலங்கையினுடைய அரசாங்கத்தால் தான் செலுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அந்த பணம் எவ்வளவுன்றது தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தொகை தான் அந்த வாடகை பணம். எவ்வளவுன்றதை சொல்கிறேன். முதலாவது, மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு விஜயராமாவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த உத்தியோகபூர்வ வீட்டினுடைய பெறுமதி எவ்வளவுன்னு சொன்னால் 350 மில்லியன் ரூபாய். அந்த வீட்டுக்காக செலவிடப்படக்கூடிய மாதாந்த வாடகை 4.6 மில்லியன் ரூபாய், அதாவது 46 லட்சம் ரூபாய். இதை ஏற்கனவே ஒரு மேடையில் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வழங்கின ஒரு நேர்காணலில் ஏனையவர்களுடைய பெறுமதி சொல்லியிருக்கார். ரெண்டாவது, சந்திரிகா குமாரதுங்க அவர்களினுடைய வீட்டினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு சொன்னால் 15,000 சதுர அடி. அந்த வீட்டுக்காக அவருக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்த வாடகை 2 மில்லியன் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் அவருக்கு வாடகை செலுத்தப்பட்டு கொண்டிருக்குது ஒரு மாதத்துக்கு. அதை நம்ம வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு மாதத்துக்கு மட்டும் 20 லட்சம் ரூபாய். மூன்றாவதா, மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இப்போ ஒரு சிறிய வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடு தான், ஆனால் ஏனையவர்களுடைய வீடு மாதிரி இல்லாமல் ஒரு சிறிய வீடு. அந்த வீட்டுக்காக செலுத்தப்படக்கூடிய மாதாந்த வாடகை மட்டும் 9 லட்சம் ரூபாய். இங்கே சாதாரணமாக நாங்கள் எவ்வளோ வாடகை செலுத்துகிறோம்? சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய வாடகை ஆக மிஞ்சி போனால் ஒரு 80,000 ரூபாய் வருமா? 80,000 90,000. கொழும்பு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்தால் ஒரு வசதியான வீட்டில் வாடகை செலுத்துவோம். ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு 46 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தினுடைய காசு, சந்திரிகா குமாரதுங்க அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தினுடைய காசு, மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு 9 லட்சம் ரூபாய், அதுவும் அரசாங்கத்தினுடைய காசு. ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வமான தன்னுடைய சொந்த இல்லத்தில் தான், அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட இல்லத்தை வேணாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த இல்லத்தில் தான் வசதி வரதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அதுக்கு முதல் இருந்த இன்னொரு ஜனாதிபதியும் அதே மாதிரி தன்னுடைய சொந்த இல்லத்தில் தான் வசித்ததாக சொல்லப்படுது. ஆனால் இவர்கள் 3 பேருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய தொகை ஒவ்வொரு மாதமும் அரசாங்கத்தினுடைய காசிலிருந்து செலுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ அதைத்தான் ஜனாதிபதி கேட்டிருந்தார், இது எதுக்காக இவர்களுக்கு செலுத்தணும்? இப்படிப்பட்ட தேவை இது அரசாங்கத்துக்கு ஒரு தேவையில்லாத செலவுன்ற மாதிரியும் இந்த செலவை கட்டுப்படுத்தணும் என்ற மாதிரியும் ஒரு விடயத்தை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஏற்கனவே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே ஓய்வூதியம் இனிமேல் வழங்கப்படாதுன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அது இப்போ நாடாளுமன்றத்தில் பேசு பொருளாக ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி யாருக்குமே தனிப்பட்ட வாகனங்கள், எந்த ஒரு எம்பிகளுக்கும் தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் வாகன அனுமதிகள் அவர்களுக்கு வழங்கப்படாதுன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது வாகன அனுமதி பத்திரம் யாருமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி ஒரு விடயம் சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், இப்படி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே தன்னுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் நோக்கத்தில் எடுக்கப்படுற நடவடிக்கைகள் கிடையாது. தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரச ஆணைய மக்களுக்காக நிறைவேற்றத்துக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி, இதுதான் எங்களுடைய அரசாங்கம், இப்படித்தான் அரசாங்கம் இருக்கணும்ன்றதை வலியுறுத்தி தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அந்த நேர்காணல் சொல்லியிருந்தார்.
அதுக்கு பிறகு தனக்கு எந்த விதமான தனிப்பட்ட வீடு தான் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தனிப்பட்ட வீடோ தனிப்பட்ட பாதுகாப்போ எதுவுமே தேவையில்லை என்று சொல்லியும் ஒரு நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கும்போது அவர்கள் அந்த தலைவர் பதவியை பயன்படுத்தி எவ்வளவுக்கு நாட்டுக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையெல்லாம் செய்திடணும்னு சொல்லி அந்த விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஏற்கனவே நுவரெலியாலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து ஜனாதிபதி மாளிகைகள் வந்து 2 மாளிகைகள் இருக்குது. அந்த மாளிகைகள் என்னாகும்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னு சொன்னால், நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையை வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு செயற்பாட்டையும், அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையை ஐடி யூனிவர்சிட்டியாக ஒரு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு பயன்படுத்துறதுக்காக மாற்றலாம் என்ற ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சிருக்கதாகவும் ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். எப்போவுமே மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் இந்த அரசாங்கத்துக்கு தேவையான சொத்துக்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி அவர்கள் பயன்பெறக்கூடிய மாதிரி நல்ல வழியில் பயன்படுத்தணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம் என்ற மாதிரி அந்த விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி 2வது விஷயம், அதே நேர்காணலில் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய சுங்கத் திணைக்களம் மற்றும் துறைமுகங்கள் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படும். ஏன்னு சொன்னால் இந்த 2 திணைக்களங்களும் நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான திணைக்களங்கள். சொல்லப்போனால் இந்த சுங்கத் திணைக்களத்திலிருந்து 1.5 ட்ரில்லியன் பணம் நாட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய திணைக்களங்களுக்குள்ள ஊழல் பிரச்சனைகளும் இருக்குது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கிறபடியா அந்த பிரச்சனைகளுக்கான நிரந்தரமான தீர்வு வந்து பெற்றுக் கொடுக்கப்படும். இப்போ வரைக்கும் இலங்கையினுடைய ஹார்பர்ஸுக்கு துறைமுகங்களுக்கு வந்து 7.8 மில்லியன் கண்டெய்னர்ஸ் வந்து உள்ள வாரதாகவும், ஆனால் அதிலிருந்து 15% கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் நாட்டுக்குள்ளே வாரதாகவும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஏன்னு சொன்னால் இடப்பற்றாக்குறைகள் அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால் வெறும் 15% கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் அதிலிருந்து நாட்டுக்குள்ளே வருது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகளால் துறைமுகங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அபிவிருத்தி காரணமாக 2030ஆம் ஆண்டு ஆகும்போது 11.5 மில்லியன் கண்டெய்னர்ஸை வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து உறுதியாக சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த நேர்காணலில் வந்து நிறையவே வந்து பேசப்படுது. அதுக்குள்ளே முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த 2 விஷயங்களும். அடுத்தது 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு நியூ பேசஞ்சர் டெர்மினல், அதாவது புதிய பயணிகள் முனையம் உருவாக்குறதுக்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து ஜப்பானினுடைய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் JICA, அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சியால் இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்த பேசஞ்சர் டெர்மினலை உருவாக்குறதுக்கான ஒரு செயற்பாடு வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. அதுக்கான டெண்டர் வந்து இப்போ கோல் பண்ணப்படுகிறது. அந்த டெண்டருக்கான இறுதி திகதி வந்து மார்ச் மாதம் வரைக்கும் புதிய திகதி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே அந்த டெண்டர் வந்து கோல் பண்ணப்பட்டு சரியான நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். ஓகே, கடைசி 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்றிரவு இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த அனுர பிரியதர்சன யாப்பா என்றவரும் அவருடைய மனைவியும் நேற்றிரவு CID-னால குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதுக்காக இந்த கைது நடந்திருக்குன்னு சொன்னால், இவர் அமைச்சராக இருந்த காலத்தில், அதாவது 2014ஆம் ஆண்டில் 6.1 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக சொல்லித்தான் இந்த கைது நடவடிக்கை வந்து நடந்திருக்குது. வெள்ள நிவாரணத்துக்காக 2014ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட பணத்தில் 61,46,110 ரூபாய் பணம் 2015ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரத்துக்காக இவரால் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இவர் இருந்த கட்சியினரால் வந்து அந்த பணம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து மோசடி செய்து பயன்படுத்தினதால தான் இவர் கைது பண்ணப்பட்டிருக்கதா போலீஸ் ஊடக பேச்சாளர் வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கார். இதெல்லாமே சாதாரணமாக சின்ன விஷயங்கள் தான், சின்னதாக நடந்த ஊழல்கள் தான். ஆனால் பல பில்லியன்களில் செய்யப்பட்ட ஊழல் செய்தவர்கள் எல்லாமே இப்போ சுதந்திரமாக வந்து வெளியில் நடமாடி கொண்டு திரிகிறார்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து அவர்களுக்கான கைதுகள் நடக்குதான்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4 விஷயங்களும் தான் கட்டாயமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயங்கள், முக்கியமாக நடந்த அப்டேட்ஸ் வந்து. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ச்சியான இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரும்போது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கட்டாயமாக அதை பண்ண வீடியோ எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.